அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிதறிய முத்துக்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 9th டாபிக், ஒரு ரொட்டி துண்டு. ஒரு தடவை ஹஜ்ரத் கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது உயிரிலும் மேலான அருமை தந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அதை பார்த்து நமது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா கொண்டு வந்திருக்கீங்கன்னு. ஒரு ரொட்டி துண்டு தான் கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் சாப்பிடணும், சாப்பிட்டா தான் எனக்கு மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கண்மணி ஃபாத்திமாவே, 3 நாளைக்கு பிறகு உன் தந்தையின் வாயில் படும் முதல் உணவு இதுதான் என்று கூறி ஆசையோடு மகள் கொண்டு வந்த அந்த ரொட்டி துண்டை சுவைத்து சாப்பிட்டார்கள். இதனுடைய படிப்பினை: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல பசியோடு யாரும் இருக்க முடியாது. பசி பற்றி சொல்லும்போது எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பகல்கள் ஜம்ஜம் தண்ணீரை மட்டும் வயிறு நிரம்ப குடித்துவிட்டு இருந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். தந்தையின் பசி அறிந்துதான் அந்த ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்து அருமை தந்தைக்கு வழங்கினார்கள் ஃபாத்திமா நாயகி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த ஆழமான அன்பை இச்சம்பவம் உணர்த்துகிறது. ஒரு மகள் தனது தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இச்சம்பவம் போதிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தந்தை மேலேயும் நம்மளும் இரக்கத்தோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்வானாக. அடுத்த தலைப்பு, கண்ணீர் வடித்த கருணை நபி. ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். வாசலில் நின்று மகளே என்று அழைத்தார்கள். உள்ளே இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் தந்தைதான் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு, நான் வெளியே வர முடியாத அளவுக்கு உடலை முழுமையாக மறைக்க துணி இல்லாமல் இருக்கிறேன், உங்களில் உடலில் போர்த்தியுள்ள போர்வையை தாருங்கள் என்று கேட்டார்கள். பதறி போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் போர்வையை உள்ளே வீசினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை எடுத்து உடலை முழுமையாக மறைத்து கொண்டார்கள். பின்னர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அங்கு தமது பேர பிள்ளைகளான ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு இருவரும் ஒட்டி போன வயிற்றுடன் சுருங்கி படுத்திருப்பதை பார்த்து கண் கலங்கினார்கள். என்னம்மா இப்படி என்று வினவினார்கள். எனது அன்பு தந்தையே, பல நாட்களாக நாங்கள் பசியோடு இருக்கிறோம் என்றார்கள் ஃபாத்திமா நாயகி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சட்டையை உயர்த்தி முபாரக்கான வயிற்றை காட்டினார்கள். அவர்களது வயிற்றிலே கற்கள் வைத்து கட்டப்பட்டிருந்தன. நானும் பல நாட்களாக பட்டினியுடன் இருக்கிறேன் என்று கூறி மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். பிறகு தனது முபாரக்கான விரல்களை அருமை பேரன்களுக்கு சூப்ப கொடுத்தார்கள். அதிலிருந்து பால் வழிந்தோடியது. குழந்தைகள் வயிறார பசி தீர குடித்தார்கள். இதனுடைய படிப்பினை பார்க்கலாம். முஹாத்துல் முஹ்மினீன் ஹதிஜா ரலியல்லாஹு அவர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டு பார்த்தபோது இன்றைய அமெரிக்க டாலர் நிலவரப்படி 800 கோடி டாலருக்கு அதிபதியாக இருந்துள்ளார்கள். 800 கோடி டாலர், ரூபாய்க்கு இல்லை, 800 கோடி டாலர். அதை ருபீஸில் கணக்கு பண்ணால் இன்னும் அதிகமாக வரும். அப்பேற்பட்ட செல்வ சீமாட்டியின் வயிற்றில் பிறந்த சீர்மிகு சுவனத்து பேரரசியின் வீட்டில் பசி பசி பசி. உடலில் போர்த்த ஒரு துணி கூட இல்லாத கொடுமை. பீரோலுக்கு பீரோல் வகை வகையான துணிமணிகளை அடுக்கி வைத்து பெருமைப்பட்டு கொள்ளும் பெண்மணிகளே, உங்கள் சகோதரியின் நிலையை சற்று சிந்தித்து பார்த்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முன்வாருங்கள். துணிகள் இல்லாத ஏழை பாலைகளுக்கு உங்கள் துணிகளை கொடுத்து உதவி செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.